வரும் 22ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டியில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு அமலுக்கு வரப்போகிறது. இதில் தொழில் முனைவோர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்துடைய தலைவர் ரகுநாதன் சாரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், நேற்று அறிவித்த இந்த அறிவிப்புல பல்வேறு விதமான பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்கள், பால் போன்ற பட்டர் போன்ற பொருட்களுக்கான வரி குறைக்கப்படும் என்று சொல்லி ஆட்டோமொபைல் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான வரவேற்பு அம்சங்கள் இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? பாராட்டப்பட வேண்டிய அம்சங்களும் இருக்கு. இன்னும் இவர்கள் இதை செய்திருந்தால் சிறு குறு தொழில்கள் நலம் பெற்றிருக்கும் என்ற கோரிக்கையும் இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இதற்கு முன்பு வரை 5 ஸ்லாப் இருந்தது. 0%. ஏன் 0 ஒரு ஸ்லாபாக சொல்லப்படுகிறது என்றால், இன்றைக்கு அந்த ஸ்லாப்ல சில பொருட்கள் இருக்கலாம், நாளை சில பொருட்கள் அந்த ஸ்லாப்ல இருந்து மாற்றப்படலாம். அதனால 0%ன்றது ஒரு ஸ்லாப். 5%, 12%, 28% அப்படின்ற ஒரு 4 அமைப்பு இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 0% அப்படியே தான் இருக்கு, 5% அப்படியே தான் இருக்கு. 12%லிருந்து சில பொருட்களின் விலை 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. சில பொருட்களின் விலை 28% மாற்றப்பட்டுள்ளது. அந்த 28% 40% மாற்றி அமைத்திருக்கிறார்கள். சில பொருட்கள் 28% இருந்தது, இப்போ 5%க்கும் குறைக்கப்பட்டிருக்கிறது, 18%க்கும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது நடைமுறை. பல பொருட்கள், குறிப்பாக நாம் அன்றாடம் வாங்கக்கூடிய பல பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலை இப்போ 5%க்காக குறைக்கப்பட்டிருக்கு. 12% இருந்தது, 18% இருந்தது, 5% குறைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும். இரண்டாவது, இன்சூரன்ஸ் பேர்ல இருக்கக்கூடிய அனைத்து வரிகளும், 18% வரிகளும் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இந்த அறிவிப்பில் பார்க்க வேண்டியிருக்கு. மூன்றாவதாக, ஒரு முறை நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் என்று சொல்லப்படுகிற அத்தியாவசிய பொருட்களாகிய வாஷிங் மிஷின், டெலிவிஷன் அல்லது சிறு ரக கார்கள், 2 வீலர்ஸ், இவற்றுக்கு உண்டான வரியும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் வாடிக்கையாளர்களுக்கு. இன்னும் என்ன செய்திருந்தால் சிறு குறு தொழில்கள் நலன் பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனாக்க, இப்போ ஃபேஸ் பண்றது என்ன? சிறு குறு தொழில்கள் வெறும் டாரிஃப் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி பயன்பாட்டிற்கு நாம் செலுத்த வேண்டிய நேரம் அதிகமாக உள்ளது. அதனால இந்த விலக்கை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். இப்போ 40 லட்சம் வரை உற்பத்தி செய்பவர்களுக்கும் 20 லட்சம் வரை சேவை செய்பவர்களுக்கும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு இருக்கு. இவற்றை 2 கோடி அல்லது 1 கோடி என்ற முறையே மாற்றம் செய்திருந்தால் பல குறு வியாபாரிகளும் பல குறு தொழில் நிறுவனங்களும் இந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு பெற்றிருப்பாங்க. அப்ப அவர்களது தயாரிப்பு பொருட்கள் பெரும் நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருட்களை விட காம்படிட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை செய்திருந்தால் நடைமுறை சிக்கல்களை தவிர்த்திருக்கலாம், பெனல்ட்டியிலிருந்து தவிர்த்திருக்கலாம், வழக்குகளிலிருந்து தவிர்த்திருக்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டது. இரண்டாவதாக அவர்கள் செய்திருக்க வேண்டியது, பெரும் நிறுவனங்களுக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்திருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு தான் சொன்னாலும் ரமேஷ், கார்ப்பரேட் நிறுவனங்கள் பொருட்களை மிக அதிகமாக விற்பனை செய்வதால் அவர்களது விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். சிறு குறு தொழில்கள் அவ்வாறு இல்லை. அவர்களிடமிருந்து வாங்கித்தான் இவர்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இவர்கள் இருவருக்கும் ஒரே சமதளத்திலே ஓட வைத்தால் அது சரியாகப்படாது. உண்மையிலேயே மாண்புமிகு பிரதமர் அறிவித்தபடி இந்த மாற்று சீரமைத்துள்ள ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்களுக்கு நலனை பகிர்க்க வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் முன்னெடுத்திருக்க வேண்டும்.
பயனீட்டாளர்களுக்கு நன்மை பயக்குமா என்றால் நிச்சயம் பயவிக்கும், அது பாராட்டத்தக்கது. சிறு குறு தொழில்களுக்கு நலனை பயக்கும் என்றால் நிச்சயமாக அந்த அளவிற்கு இதனால் மாற்றம் இருக்காது. சில பெரும் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களிலிருந்து வாங்கும் பொருட்கள் அதே அளவில் தான் இருக்கப் போகிறது. இந்த டாக்ஸினுடைய குறை, அதாவது இப்போ 12% 5% ஆக்கப்படும் என்றால் 7% குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதற்கு முன்பு 12% 112 இருந்தது. இப்போ 105 மாறியுள்ளது. அப்படி என்றால் அந்த 7% உண்மையிலேயே அதை விற்பவர்கள் வாங்குபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏதாவது காரணம் சொல்லி மறுபடியும் அதே விலையை அவர்கள் நீடித்துக் கொண்டு அந்த 7 ரூபாய் அவர்களது லாபத்திலே அதிகப்பட்டு விட்டால் உண்மையிலேயே பலன் போய் சேராது. இது கண்காணிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கிறதா? குறிப்பாக திடீர் இந்த அறிவிப்பு எதற்காக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்கள் அந்த தயாரிப்பாளரை சார்ந்தது. இதுல கண்காணிக்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது. நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அரசினுடைய இந்த முயற்சி இத்துடன் நின்றுவிடக்கூடாது, இது கண்காணிக்கப்பட வேண்டும். சரி, இப்ப குறிப்பாக நீங்க ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர். இப்ப இந்த வரி விகிதங்கள் குறைப்பால தமிழகத்தில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் உற்பத்தி சார்ந்து குறைந்து அதனால ரெவென்யூ, தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய ரெவென்யூ குறைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கீங்க? இந்த அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லோக்கல் டாக்ஸ் கீழே தான் வரும். அப்போ எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி கீழே தான் வரும். இந்த டாக்ஸினுடைய ரெவென்யூவில் பாதி தமிழகத்தினுடைய வருவாயில் நேரடியாக சென்றுவிடும். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பதை போன்ற செயல் இது. உதாரணத்துக்கு நீங்க சொல்ல முடியுமா சார்? இப்ப இந்த பொருள் தமிழகத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது, இந்த பொருள் இங்கேயும் சேல்ஸ் அதிகமாகுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப நீங்க அறிவித்த அறிவிப்புல இதனால உங்களுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது இந்த பொருள் மூலியமா. இப்ப இதனால இவ்வளவு % குறையணும் உங்களால் அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் பர் ஆனம் சொல்ல முடியுமா? இன்னும் இந்திய அரசு இந்த ஜிஎஸ்டி மாற்றி அமைப்பதனால் எந்த அளவிற்கு அவர்களது வருமானமே குறைய போகுது என்பதை அறிவிக்கவில்லை. அதை அறிவித்தால்தான் மொத்த எந்த அளவுக்கு இந்த சலுகைகள் ஒரு பாதிப்பை ரெவென்யூவில் ஏற்படுத்த போகுது அப்படின்றது தெரியும். அது தெரிந்தால்தான் தமிழகத்திற்கு இது எந்த பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது தெரியும். ஆனால் உங்களது கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லப்பட வேண்டும் என்றால், தமிழகம் இந்திய அளவிலே மிக அதிகமான உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம். அப்போ உற்பத்தி சார்ந்த மாநிலங்கள் அனைத்திற்குமே இந்த வரி குறைப்பது ஒரு வருவாயை இழப்பதற்கு அந்த மாநிலங்களுக்கு சமமாகத்தான் முடியும். எவ்வளவு தான் இவர்கள் குறைத்தாலும் அந்த வரி இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய சப்சிடைஸ்டு இன்கம் தமிழகத்திற்கு குறைந்து கொண்டே வருகிறது. பல பேங்க், நேஷனலைஸ்டு வங்கிகள் கொடுக்கும் கடன்கள் தமிழகத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால், வங்கி கடன்களில் 3 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 45% கடன்களை அள்ளி கொண்டு விடுகிறது. அவை யாவென்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம். இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்கள் முன்னுரிமை பெற்று வங்கிகளினுடைய கடன்களை 45% அளவிற்கு பெற்றுவிடுகிறார்கள். தமிழகம் அந்த முதல் 5 லிஸ்டிலேயே இல்லை. அப்போ வங்கி கடன் பெறுவதிலே சுணக்கம், வருவாய் இழப்பிலே தயக்கம், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வருவாய் பங்கீடுகளிலே குறைப்பு, இவை அனைத்துமே தமிழகத்தில் ஒரு நிதி நிலைமைக்கு ஒரு சோதனையாகத்தான் அமையப் போகிறது. இதையும் மீறித்தான் நாம் தொழில் மாநிலமாக, முதன்மை மாநிலமாக மாறுவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
வைரத்துடைய ஜிஎஸ்டி வரி வந்து 0% கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன இறக்குமதிக்கான அந்த வரி? யுஎஸ்னுடைய டாரிஃப்னால பாதிக்கப்பட்ட தொழில்களில் 5 தொழில்கள் முதன்மையாக சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்லப்படுவது இந்த வைரம், தங்கம், பிளாட்டினம் போன்ற ஆபரணங்கள் தயாரிக்கும் தொழில். இவை குறிப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது 2 மாநிலங்களில்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலங்களிலே இந்த 2 தொழில்களும் கிட்டத்தட்ட 75% உற்பத்தியை சார்ந்திருக்கின்றன. அந்த மாநிலத்தில் இயங்கக்கூடிய தொழிலதிபர்களின் நலனுக்காக மத்திய அரசு உடனடியாக கொண்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் இது. நம்மை போன்ற மாநிலங்கள், பல நிறுவனங்கள், செக்டர்கள் இங்க இருக்கு தமிழகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல், ஃபார் எக்ஸாம்பிள் லெதர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல்ஸ். இப்போ ஆட்டோமொபைலில் சிறு கார் தயாரிப்பிற்கு விலக்கு கொடுக்கறாங்க. அந்த சிறு கார் தயாரிப்பு பெரும்பான்மையானவை நோய்டாவில் இருக்கு, குர்காவில் இருக்கு, ஹரியானாவில் இருக்கு. இங்க ஒரு மீடியம் செடான் கார் மேனுஃபேக்சரிங், எஸ்யூவி மேனுஃபேக்சரிங், அவற்றிற்கு வரி குறைக்கப்படவில்லை. இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஓவரால் பிக்சராக பார்க்கப்படும் பொழுது இந்த ஜிஎஸ்டியினுடைய சீரமைப்பு 2 தரப்பினருக்கு நன்மை அதிகமாக பயப்பிக்கப் போவதில்லை. ஒன்று சிறு குறு தொழில் முனைவோர்கள், 2வது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழக அரசு. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.